ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளூ வெல்வெட் கேக் தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு ஸ்பாஞ்ச் வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த கேக்குக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக ப்ளூபெர்ரி க்ரஷ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒயிட் சாக்லேட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ளூபெர்ரி க்ரஷ்ஷு அப்புறம் ஒயிட் சாக்லேட்டு அந்த மாதிரி ஆட் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சிடுறேன். அப்புறமா மெயின் கோட் கொடுத்துக்கலாம். கஸ்டமர் வந்து ஒரு சின்ன டிசைன் அனுப்பி இந்த மாதிரி தான் எனக்கு கேக் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கஸ்டமைஸ் டிசைன் தான் இது. இந்த கேக்கில் இன்னும் 2 கலர் வந்து ஆட் ஆகும். ரொம்ப கம்மியான கலர் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். க்ரஷ் வந்து ஆட் பண்ணுறதுனால, ப்ளூபெர்ரி க்ரஷ் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பட்டர்ஃப்ளை எல்லாமே வச்சு நம்ம வந்து டிசைன் கொடுத்து முடிச்சுக்கிறோம். இதுதான் ஃபைனல் லுக்கு. கேக்கோட லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு கேக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கார் தீம் கேக் தான். கேக்குக்கு நான் டபுள் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, குழந்தையோட ட்ரெஸ்ஸு கலர், டாப்பில் லைட் க்ரீனு, அப்புறம் ஃபேண்ட்டு வந்து கொஞ்சம் டார்க் க்ரீன் மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தான் கஸ்டமைஸ்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கேக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபைனல் லுக் பாருங்கள். இதுதான் எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தூத்துக்குடி சரௌண்டிங்கில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கு, பட்டர் க்ரீம் கேக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த கேக்கோடு சேர்த்து நம்ம ஒரு ஃப்ளவர் கேண்டில் வந்து ஃப்ரீயாக அந்த குழந்தைக்கு நம்ம கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.